நம்ம இன்னைக்கு இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சபையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையாக ஒரு பிள்ளை வந்தா. அந்த பிள்ளைக்கு வந்து இங்கே நம்ம போதகருடைய தகப்பனார் சொன்னாங்க, அவள் பேசினதை பார்த்து, நீ இங்கே செட் ஆக மாட்டேன், நீ இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு ஓடி போயிடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவள் இங்கிலீஷ் சர்வீஸில் வளர்ந்தா. அந்த பிள்ளை தமிழ் சர்வீஸ்க்கும் வருவா. அப்பானா ரொம்ப பிரியம், இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வருவாப்பில். அவள் ஒரு சில காரியங்களை அவள் கற்றுக்கொண்டதை ஒரு சில நிமிடங்களில் ஒரு சாட்சியாய் ஷேர் பண்ண நான் இந்த வேளையில் அழைக்கிறேன். ஜீவிதா, சாட்சியாய் ஒரு சில நிமிடங்கள் ஷேர் பண்ணும்படியாய் நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த சபையில் 2002 வந்தேன். ஆஸ் soon as finished என்னுடைய 12வது முடித்த உடனே வந்தேன். அப்போ தலைமை போதகர் சொன்னாங்க, நீ இங்கிலீஷில் ஆள் பத்தலையா, நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஒரு பயங்கர டிப்ரெஷனோடு வந்தேன். நிறைய காரியங்கள் பாஸ்டரோட அக்கா பிரியாக்கா சொன்னதையும் நிறைய கற்றுக்கொண்டேன். ஐ வாஸ் ரியலி ஒபீடியன்ட். என்னோட மேரேஜ் டைம் வந்தபோது ஷி ஆஸ்க்ட் மீ, ஆர் யூ ப்ரேயிங் ஃபார் யுவர் மேரேஜ் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே தட்டிட்டு, யூ ஹாவ் டு ப்ரே, ரொம்ப சீரியஸான விஷயம், நீ ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லும் போது சில காரியங்கள் அவங்க கைட் பண்ணாங்க. அண்ட் ஐ காட் மேரிட். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பல நேரங்களில் என்னோடய மேரேஜ் லைஃப்பில் எனக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. அப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது பிரச்சனை ஹர்ட் ஆகும்போது நான் யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன், நேராக சபைக்கு வந்துடுவேன். அப்போ இங்கிலீஷ் சர்ச்சில் டிடி இருந்துச்சு, தாவீதின் கூடாரம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் தாவீதின் கூடாரத்துக்கு பகலில் மட்டும் வரமாட்டேன், நைட்டு 2 மணிக்கு வருவேன், காலையில் 3 மணிக்கு வருவேன், காலையில் 6 மணிக்கு வருவேன், சில நேரத்தில் 1 மணிக்கு வருவேன், 12 மணிக்கு வருவேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ கார் எடுத்துகிட்டு நான் பாட்டு வந்துடுவேன். நான் ஆஸ் soon as நான் சபைக்குள்ளே என்ட்ரியான ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே என் பின்னாடி ஒரு பில்லர் உட்காண்டிருக்கிற மாதிரி இருக்குவாங்க. வேறு யாரும் இல்லை, அது அக்கா தான். நான் ப்ரேயர் பண்ணும் போது என்ன ப்ரேயர் பண்ணுற, என்ன ஆச்சு, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஷி வாஸ் ப்ரேயிங் ஃபார் மீ. எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, நான் போகிற வரைக்கும் அவங்க அங்கேயே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன, எங்கள் அம்மா கூட இந்த நேரத்தில் எழுந்து என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. வை ஷி சிட்டிங் லைக் திஸ்? இப்போ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் ஹர் மைண்ட்? என்ன மாதிரியான ஒரு உறவு இது? அப்போ காடை எந்த அளவுக்கு அவங்க பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படி நான் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறனோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு ஆதரவாக என்னை மாற்றுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் பேசின காரியத்தை மட்டும் சொல்லுவேன். என்னோட ஆலயத்தில் நீ ஜெபிக்கும் போது, என்னோட ஆலயத்திலிருந்து உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், என்னோட ஆலய உட்பிரகாரங்களிலிருந்து உன்னுடைய வார்த்தையை நான் கவனித்தேன், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன்ற வசனம்லாம் வரும்போது அதை மட்டும் சொல்லிட்டு போவேன். அப்போ கூட கேட்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை மகளே அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. பட் ஷீ நோஸ் நான் ஏதோ பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஹர்ட் ஆகும்போது என்னுடைய புகலிடமாக இருந்திருக்கு இந்த சபை. தாவீதின் கூடாரம் என்னுடைய பயங்கர அட்வைசராக இருந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என் கணவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு, அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போதே நான் ஏதாவது வாங்கிட்டு போயிடுவேன். அன்றைக்கே சமாதானம் ஆகிடுவோம். ஸோ இது அப்படியே கடந்து போச்சு. அப்போ வீட்டில் நான் ஒவ்வொரு வாட்டியும் பைபிள் வேதத்தை படிக்கும் போது, த ஹவுஸ் பில்ட் ஆன் த ராக், மலை மேலே நம்மளுடைய வீட்டை கட்டணும். மலை மேலே கட்டுற வீட்டை என்ன பண்ண முடியாது, அசைக்க மாட்டாது. அந்த மலை யார், அந்த ராக் யாருன்னா ஜீசஸ். அப்போ நான் அந்த மலை மேலே எப்படி நான் வீட்டை கட்டுறது அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாங்க, டிசிப்ளின், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும். எந்த மாதிரி ஒழுக்கம்? கர்த்தர்கிட்ட நமக்கு இருக்கிற அந்த உறவு நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோட வார்த்தையை தேட ஆரம்பித்தேன். அதிகாலையில் எழுந்து குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிகாலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி நன்றி சொல்ல ஆரம்பிக்க என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றுதலை நான் உணர்ந்தேன். நான் சமைக்கும் போதும் சரி, நான் துணி மடிக்கும் போது, என்னோடய வீட்டு வேலைகளை செய்யும் போது, என் குழந்தை தூங்கும் போது எப்போதுமே ஒரு பைபிள் ஆனில் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானம் அப்படின்னு நான் பெருமை பாராட்ட விரும்பலை. அது பாஸ்டர் எனக்கு சொன்ன ஐடியா.
இங்கிலீஷ் சபையில் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி ப்ரஷ் பண்ணும்போது ஜானில் இந்த வசனம் கேட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கிலீஷ் சபையில் சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஓ, அப்போ நம்ம வசனத்தை பாத்ரூமில் கூட கேட்கலாம் போல இருக்குது, பாடல்களை பாத்ரூமில் கூட கேட்கலாம் போல இருக்குன்னு அப்படி பழக ஆரம்பித்தேன். சரி, நம்ம பெட்ரூமில் கேட்கலாம், சமைக்கும் போது கேட்கலாம், கிச்சனில் கேட்கலாம், நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அங்கே கேட்கலாம் டிசைட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்க ஹீ எக்யூப்டு மீ ஆஸ் அ விமன். எனக்கு பொண்ணாக இருந்து நீ சரிப்பட மாட்ட, நீ யூஆர் அ மதர், நீ யூஆர் மேரிட், நீ ஒரு விமன் அப்படின்றத எனக்கு புரிய வச்சாங்க. இப்போது கர்த்தருடைய கிருபையால் 15 years of my marriage life successfully going on the rock. God is my foundation. I'm really thankful to God, and I really thank you for the opportunity that God gave me. Thank you. Thank you, Jevita. It was so good. இவங்க ஷேர் பண்ண மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சர்ச் இஸ் அ பிளேஸ், சர்ச் சபை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய இமோஷன்ஸ், நிறைய உணர்வுகள். அதாவது ஒரு சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சர்வீஸ் நாங்கள் நடத்தி முடிச்சிருப்போம், உடனே ஃபியூனரல் நடத்த வேண்டியது இருக்கும். சர்வீஸ் நடத்தி முடிக்கிறது அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாக போனால் எப்படி இருக்கும், இட் இஸ் லைக் தேட். ஒரு மீட்டிங்கில் பேசி முடிக்கிறது அப்படின்னாக்கா சார்ஜ் ஃபுல்லாக போயிட்டால் எப்படி இருக்கும், அந்த ரெட் லைட் வரும் தெரியுமா, அங்கே ஒரு குட்டியோண்டு கோடு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா, ஒரு ஃபியூனரல் நடத்துனது மறுபடியும் பூஸ்டப் பண்ணி, ஃபியூனரல் அப்படின்னாக்கா அது எவ்வளோ ஒரு வேதனை. நம்ம கூட இருந்ததான ஒரு விசுவாசி மரணிக்கும் பொழுது, அந்த குடும்பம் அழும் பொழுது அவர்களோடு கூட நம்ம பயணிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேரேஜ் முடித்த உடனே ஃபியூனரல், இல்லை ஃபியூனரல் காலையில் இருக்குமா, உடனே மேரேஜ் இம்மீடியட்டாக ஒரு 3 o'clock, ஒரு 4 o'clock இம்மீடியட்டாக மேரேஜ், உடனே இந்த ட்ரெஸ்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாற்று, இந்த மூடுலேருந்து அந்த மூடுக்கு மாற்றி. சர்ச் இஸ் அ பிளேஸ். சபை இந்த மாதிரியான இமோஷன்ஸ், நிறைய காரியங்களை உள்ளடக்கியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய நபர்கள் இருக்கிறதுனால. நபர்கள் சொல்லுங்கள், நபர்கள்னா மனுஷர்கள் இருக்கிறதுனால. அதே போல தான் குடும்பத்திலையும் நிறைய உறவுகள் இருக்கிறதுனால உரசல்கள் வரும். எதில் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உணர்வில் உரசல்கள் நிறைய வரும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 32 எபிசோட்ஸ் நம்ம கவுன்சிலிங்லேயே நம்ம டீல் பண்ணியிருக்கோம். 30லேருந்து 32, 2022லேருந்து 32ன்னு நினைக்கிறேன், 33 எபிசோட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் போய் பல காரியங்கள், உண்மைத்துவம், செல்ஃப் எஸ்டீமு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஒரு தகப்பன் குடும்பத்தில் தகப்பனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, தாயினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஹூ இஸ் இம்பார்ட்டண்ட் இன் ஃபேமிலி, எவர் அப்படின்னு சொல்லி பல 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 லைனை அடுக்கிக்கிட்டே போகலாம். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். அடுத்தது அந்த 4 சுபாவங்கள். நம்ம உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஞாபகத்தில் இருக்காது. சான்குவின், நீங்கள்லாம் இருந்திருக்கிறீங்க, நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. சான்குவின், மெலன்கலி, காலரிக்கு, ஃப்ளெக்மேட்டிக் அப்படின்னு 4 விதமான சுபாவங்கள். அது மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு சங்கில் மருந்து ஊற்றுறப்ப எந்த பிள்ளை முழுசாக மருந்தை குடிக்கும்? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு குடிச்சிருக்காளா மருந்தை ஃபுல்லாக? நீங்கள் சின்ன குழந்தைய உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை குடிப்பாளா? உங்கள் வீட்டில்? என் வீட்லேயும் குடித்ததில்லை. யாராவது வீட்டில் அப்படி குடித்தவங்க மட்டும் அல்லேலுயா சொல்லுங்கள். நோ அல்லேலுயா. எந்த பிள்ளையும் குடிக்காது. எந்த பிள்ளை தூணு நம்ம மூஞ்சிலே துப்பி இருக்கு, அவங்கெல்லாம் அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா. 2 பிள்ளைங்கன்னா துப்பு வாங்கினது தான் மிச்சம். நல்லா துப்போம், 2ம் வாயில் சங்கை வச்சு ஊற்றினோடனே பூ அப்படின்னு துப்போம் மூஞ்சில். எல்லா தாய்மார்களும், மெயினாக தாய்மார்கள் தான், தகப்பன்மார்கள் எஸ்கேப் ஆகிடுவாங்க. தாய்மார்கள் தான் தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனாலும் அந்த சங்கில் கொஞ்சோண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போயிடும். போன மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். த சேம் வே நம்ம கேட்குறதான இந்த கவுன்சிலிங் காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அபியாசிச்சா போதும். எஸ் சொல்லுவோமா? ஒரு சில காரியங்கள்ங்க, எல்லாம் கூட இல்லைனாலும் ஒரு சில காரியங்கள், 1-2 மாத்திரமே, அதை அபியாசிச்சாலே போதும். டே டு டே லைஃப்பில், எவ்ரிடே லைஃப்பில் மாற்றங்கள், சேஞ்சஸ்ஸு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.
சரியா? இம்மீடியட் சேஞ்சஸ் நிறைய நம்ம குடும்பங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. பல இன்னைக்கு காலையில் பார்த்தப்ப பயம், கோபம், சோர்வு, அப்புறம் என்ன பல காரியங்கள், பல டைட்டில்ஸ் அழகாக சார்ல்ஸ் போட்டிருந்தாப்புல. நிறைய டைட்டில்ஸ் போட்டு இந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, பல காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் லைட்டிங் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதில்ல. இந்த நாட்களில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப தேடப்படுகிற ஒரு வார்த்தை, சர்ச் பண்ணப்படுற ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் லைட்டிங். நம்ம நினச்சிக்க கூடாது கிச்சனில் கேஸை லைட் பண்ணுறதுன்னு நினச்சிக்கூடாது. அப்படி கிடையாது. அது அர்த்தம் வேறு. அது அர்த்தம் வேறு. அது குடும்பத்தில் அப்ளை ஆகிறது என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது அர்த்தம் டோட்டலாக வேறு அருமை ஜனங்களே. சரியா? இன்றைக்கி சைக்கலாஜிக்கலாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம், ப்ராக்டிக்கலாகவும் ஒரு சில காரியங்கள் பார்க்க போகிறோம். விக்னேஷ், பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சா? என்ன பண்ணுற? பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்பமே கொடுத்தா. பேப்பர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் கையில் நீங்கள் பென் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, பென் வச்சுருக்கீங்கல்ல? ஓகே, பென் தேவை அப்படின்னாக்கா கேளுங்க. சரியா? நான் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டேருந்து வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கு. சரியா? நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பேப்பர்ஸ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவேன். உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தின, ஹர்ட் பண்ண காரியம் என்ன அப்படின்றத நான் எழுத சொல்லுவேன். அதை நீங்கள் நான் எழுத சொல்கிறப்ப நீங்கள் எழுதுனா போதும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் யோசிச்சுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் ஒன்று பார்ப்போம். கொடுத்துட்டிங்களா? வேகமாக ஒரு நிமிஷத்தில் வேகமாக நீங்கள் கொடுங்க. ஒரு நிமிஷத்தில் வேகமாக. எல்லாருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, எனக்கும் வேணும்ப்பா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கும் ஒன்று கொடுத்துரு. பவுல் சொல்கிற மாதிரி அநாத பிறவியாகி எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு வரல. உங்களுக்கு சீக்கிரம் வந்துருச்சா? இப்போ இவங்கள்ட்ட ஒரு சில காரியங்களை நான் சொல்லுவேன். சிட். ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அண்ட் யூ வில் see certain things that is happening. ஒரு சில காரியங்கள் இவங்கள்ட்ட நடக்கிறத நீங்கள் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக என்னுடைய வீட்டில் எனக்கு என்னுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் வந்து இதை செஞ்சாங்க. சரியா? செஞ்சதை நான் இவங்களுக்கு வந்து பண்ணப்போ த சேம் திங், நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணேனோ அதே மாதிரி இவங்களும் ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா 2 சாட்சிகளால் நிலைவரப்படும் அப்படின்றதுல சும்மா நான் மட்டும் பண்ணுறேன்னா, இல்லை இந்த சைக்காலஜி டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே இப்படி தான் அப்ளை ஆகுமா அப்படின்றதுக்காக இவங்க முதல்ல வந்ததுனால இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இவங்களுக்கும் நடந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட நான் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பேப்பரில் நீங்கள் எழுதிருங்க, என்ன காரியம் யார் மூலமாக வந்தது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது, உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்றத எழுதுங்க. நானும் எழுதுறேன். சரியா? நானும் எழுதியிருக்கேன். ஒன்றும் தெரியலல்ல? தெரியக்கூடாது. தெரியலல்ல? ஆமாம். ஓகே, நானும் எழுதியிருக்கேன். உண்மையாக நான் ஹர்ட் ஆன காரியத்தை நான் எழுதியிருக்கேன். யார் மூலமாக ஹர்ட் ஆனேன் அப்படின்றதையும் எழுதியிருக்கேன். யார் மூலமான்றதை நான் அழிச்சிட்டேன். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டிங்களா? பென் வேணுமா? எழுதிட்டிங்களா? உண்மையாக எழுதுங்க. ஏன்னா நமக்கு இது டீல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த காரியங்களை எழுதிட்டிங்களா? ஓகே, சரி. நல்லா கவனிங்க. இவங்கள்ட்ட நான் ஒரு சில காரியங்கள் வந்து சொல்ல போகிறேன். அதை அவங்க செய்ய போகிறாங்க. சரியா? ரிலாக்ஸ் யுவர் ஹேண்ட். உன்னோட ஹேண்டை நல்லா ரிலாக்ஸ் பொசிஷனில் வச்சுக்கோ. கண்ணை மூடிக்கோ. உன்னோட கையை அப்படியே தூக்கு, பாதி அளவு. ஸ்கை வேர்ட்ஸாக திருப்பிக்கோ, வானத்தை பார்த்த மாதிரி. இப்போ
உன்னோட வலது கையில் நீ என்ன பண்ண போகிறனா, வலது கை உன்னோட ரைட் ஹேண்டில் நீ என்ன செய்ய போகிறனா, உன்னை வேதனைப்படுத்தினவங்க, உன்னை குற்றப்படுத்தினவங்க சொன்னதான வார்த்தைகளை பிடிச்சுக்க போகிற. அது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துது. எந்த வருஷத்தில், எந்த நாளில், எல்லாமே உனக்கு ஞாபகத்தில் வந்துருச்சு. அதை நீ யோசிக்க யோசிக்க, ஏன்னா அந்த நபர் உன்னோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நபர், ரொம்ப தூரத்து சொந்தம் கிடையாது, ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு உறவு. அந்த நெருங்கிய உறவு உன்னை குத்தினதான வேதனைப்படுத்தினதான வார்த்தைகள், உன்னோட ஈகோவை வேதனைப்படுத்தினதான வார்த்தைகள், உன்னோட ஐடென்டிட்டி, உன்னோட இன்டெகிரிட்டியை குவெஸ்டின் பண்ணதான வார்த்தைகள் எல்லாம் உனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கு. நீ ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கிற காரியம் ரொம்ப ஹெவியாக இருக்கு. உனக்கு அது வலிக்குது, உனக்கு அது பாரமாக இருக்குது. உன் இருதயம் அப்படியே லோவர் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை யோசிக்க 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 உன்னோட இருதயம் அப்படியே கீழே தான் இறங்குதே தவிர்த்து மேல் நோக்கி வரமாட்டேங்குது. உன்னோட இருதயம் கீழே தான் இறங்குதே தவிர்த்து அது மேல் நோக்கி வரமாட்டேங்குது. அந்த நபரை நீ பார்க்குற அந்த நேரத்தில், இப்போ நீ அவங்கள மன்னிச்சது எதையுமே நீ யோசிக்க வேண்டாம். ஒருவேளை நீ மன்னிச்சிருந்துருக்கலாம், அந்த டைமில் நீ யோசித்ததை மாத்திரம் நான் உனக்கு சொல்கிறேன். நான் எந்த விதத்தில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் எனக்கு பின்னாடி இருந்து இப்படி பேசுகிறாங்களே, என்னுடைய பெயரை நாசப்படுத்துகிறாங்களே, என்னுடைய பெயரை ஸ்பாயில் பண்ணுறாங்களே, அந்த காரியத்தை நினைக்கும் பொழுது உன்னோட இருதயம் வேதனையாகி கீழே போகுது. You're hurt very badly. You're hurt very badly. Jeevitha, open your eyes. கை கவனிச்சிங்களா? கை கவனிச்சிங்களா? இந்த கை மேலே இருக்கு, இந்த கை தானாக கீழே போகுது. ஏன்னா இந்த கையில் அவள் என்ன பிடிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவளோட வலி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கா. அவளோட வலி, உண்மையா நான் சொல்கிறது, அவளுடைய வலி, அவளுடைய வேதனை, அவளோட ஹர்ட்டு. யார் திட்டினாங்களோ, நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், நெருங்கியவர்கள், தூரத்தில் உள்ளவங்க திட்டினா நமக்கு திட்டினாலோ குத்தினாலோ எதுவுமே நமக்கு வேதனையாக இருக்காது. ரொம்ப நெருங்கியவர்கள் குத்தினா மட்டும்தான் நமக்கு வேதனையாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு வேதனையாகவே இருக்காது. அது பெயின்ஃபுல்லாக இருக்காது, வலியாக இருக்காது, தொடச்சி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அதை நினைக்க 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 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஃபஸ்ட்டே ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்தேன், நீ மன்னிச்சிருந்தாலும் அந்த டைமில் நீ என்ன யோசிச்சியோ அதை மட்டும் என்னென்ன, ஒருவேளை மன்னிச்சிருந்துருக்கலாம். நீ மன்னிச்சிட்டல ஜீவிதா? புரியுதா? இப்போ மன்னிச்சிட்டா, ஆனால் அந்த டைமில் நீ என்ன யோசிச்சியோன்னு சொன்னப்போ அவளையும் அறியாமல் இந்த கை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டவுன். தேங்க்யூ ஜீவிதா. இட் இஸ் கோயிங் டவுன். கை தட்டுவோமா? இட் இஸ் கோயிங் டவுன். நம்மளை அறியாமல். இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். ஏன்னா நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம என்ன தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இட் வில் பி ரிவீல்டு. அது நம்ம முகத்தில் அது தெரிஞ்சிடும். நம்ம அழுகையோ எந்த பெயினையோ நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் அது நம்ம முகத்தில் தெரிஞ்சிடும். புரியுது? ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும், அது வெளியே அது தெரியுது. எப்படி நம்ம, எனக்கு 3 வாலண்டியர்ஸ் வேணும், ஒன்று விக்னேஷ், இன்னொன்று கெவின் பிரதர், பாஸ்டர், எனக்கு நீங்கள் 3 பேரும், அப்பா நீங்களும் வேணும், 3 பேர். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்கே விக்னேஷ் நின்றுக்கணும், இங்கே கெவின் பிரதர் நின்றுக்கோங்க, இங்கே கெவின் பிரதர், அப்போ நீங்கள் இங்கே நின்றுக்கோங்க, விக்னேஷ் அங்கே நின்றுக்கோங்க. ஓகே, இப்போது இவங்க 3 பேர் நிற்கிறாங்க இல்லையா? இவங்க 3 பேர்கிட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய சொல்ல போகிறேன். இவங்க 3 பேரும் ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க. ஓகே, விக்னேஷ் இதை வச்சுக்கோ, கெவின் பிரதர் இதை வச்சுக்கோங்க.
இப்போ 3 பேருக்கும் வெவ்வேறு கமாண்ட் கொடுக்க போகிறேன். வெவ்வேறு கமாண்ட். நீ வந்து ஊதணும், ஊதி கட்டி வச்சிடணும். நீங்கள் வந்து ஊதணும், ஊதிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்ல சொல்ல கட்டக்கூடாது, வெடிச்சிடணும். நீங்கள் வந்து ஊதணும், விடணும், ஊதணும், விடணும். ரொம்ப லைட்டாக சொல்லிட்டேனோ? சரி, இப்போ நான் ஸ்டார்ட்னு சொல்கிறப்ப அவங்க 3 பேரும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. சரியா? 1 2 3 ஸ்டார்ட். ஊதணும், விடணும். உடச்சிடணும். கட்டியாச்சா? கட்டியாச்சா? 3 பேருமே நீங்கள் கவனிங்க. கட்டிட்டீங்களா? கட்டியாச்சா? ஓகே. நீங்கள் ஓகே. ஊதணும், விடணும், ஊதணும், விடணும். அவங்க கட்டிட்டாங்க. சரியா? இவங்க ஊதிக்கிட்டே இருக்காங்க, ஊதிக்கிட்டே இருக்காங்க. நிற்கணும் அப்படியே, ஸ்டாண்ட் லைக் திஸ். ஊதிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஊதுறாங்க, விடுறாங்க, ஊதுறாங்க, விடுறாங்க, ஊதுறாங்க, விடுறாங்க. ஊதிக்கிட்டே இருக்காங்க. கண்ணு மூடிட்டு ஊதுங்க, உடைக்கிறப்ப இதாயிடும். ஊதிக்கிட்டே. ஓ, யாருக்கெல்லாம் சத்தம் கேட்டுச்சு? ஓ, கை தட்டுவோமா? சூப்பர் ஸ்டாமினா. கெவின் பிரதர் அங்கே நில்லுங்க. 3 பேரும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எல்லாத்தையும் அவங்களுக்கு ஹர்ட் இருந்திருக்கு போல இல்லை? உங்களுக்கு ஹர்ட் இருந்ததோ? நிறையா ஓட்டை இருந்தது. அது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. சரி, வச்சுக்கோங்க. நில்லு நில்லு நில்லு. சரியா? இந்த ஹர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா மூடி பொட்டலம் கட்டி வச்சுக்கிட்டாங்க. பொட்டலம் கட்டி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. இதை பொட்டலம் கட்டி உள்ளே வச்சுருந்தா என்ன ஆகும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொட்டலம் கட்டி எல்லா ஹர்ட்டு அவங்களுக்கு உள்ளதான எல்லா குத்தலான வார்த்தைகள் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்க ஊதி 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 உள்ள அவங்களோட பலூனுக்குள்ளே இருந்ததெல்லாம் அவங்க காற்று தான். அப்படி தானே? ஆமாம், பிரதரோட காற்று தான். அவங்களே ஊதி உடச்சி எல்லாருக்கும் ஒரு பலூன் மட்டும் கேட்டுச்சு. யாரோட பலூன்? பிரதர் பேர் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. இவங்களோட பலூன் சத்தம் கேட்கல இல்லை? இவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ள எப்பா வேற ஒரு பலூன் எடுத்து ஊதிவே. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊது 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 ஊதுன்னு ஊதி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று, அவங்களுக்குள்ளே இருக்கிற பெயின் எல்லாத்தையும் ஊதி உடச்சி இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊதுங்க. இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஊதுறாங்க, விடுறாங்க, ஊதுறாங்க, விடுறாங்க. அவங்க வச்சு கட்டு கட்டு கட்டு. ஒரு காரியத்தை அப்படியே வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தக்காளி மாதிரி. இது எவ்வளோ நாள் அழுகாம இருக்குங்க? 2 வாரமா? பொம்மை தக்காளிப்பா, இல்லைப்பா, ஒரிஜினல் தக்காளி. நீங்க சொல்லுங்க பிரதர். 3 நாள். ஃப்ரிட்ஜுக்குள்ளே சொல்லாதீங்க. இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லை, வெளியே. நான் தான் தப்பாக கேட்டேனோ? உங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஊதி ஊதி விட்டுடுவீங்க. சரியா? இந்த தக்காளி மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிருக்காரு. இது என்ன ஆகும்? இது அழுக அழுக இவர் நார ஆரம்பிச்சிருவார். இது என்னன்னா பெயின், ஹர்ட்டு எல்லாம்.
நம்ம நினைக்கிறோம் ஒரு சில நேரத்தில் இதை நமக்குள்ளே தானே வச்சுக்கிறோம், யார்கிட்டையும் நம்ம வெளியே சொல்லலை, வீட்டு சத்தம் வெளியே கேட்காம தானே நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ளே வைக்க வைக்க, இப்படி மூட்டை கட்டி வைக்க வைக்க என்ன ஆகும்னா, இந்த தக்காளி பழம் மாதிரி ஒரு 2 நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், 3ஆவது நாள் வெளியே நல்லா இருக்கும், 4ஆவது நாளும் வெளியே பார்க்க நல்லா இருக்கும், இப்படி தொட்டால் உள்ள தண்ணி வந்துடும், 5ஆவது நாள் நார ஆரம்பிச்சிடும், 6ஆவது நாள் வெள்ளையாக ஒரு பூசணம் பிடிக்கும், 7ஆவது நாள் நம்ம பக்கத்தில் போக முடியாது, உள்ள இந்த தண்ணி அப்படியே கசிஞ்சு வெளியே அப்படியே இந்த இந்த லெவலில் இல்லாமல் நசுங்கி இப்படி வந்துடும். அதுதான் இவருடைய நிலைமை. இவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருன்னு எல்லாம் ஊதி எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி எல்லாம் போச்சு, தள்ளி தூக்கி என்ன பாரு, என் அழகை பாரு, என்ன பாரு, எனக்குள்ள எவ்வளோ வெறுப்பு இருந்தது, எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டேன்டான்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துட்டார். நான் சொல்றது கரெக்டா? அவருக்குள்ள அவ்வளோ வேதனை இருந்தது. உண்மைதான், எல்லாரை காட்டிலும் பலூனை பெருசாக ஊதுனது பிரதர் கெவின் தான். அவ்வளோ ஹர்ட்டு, அவ்வளோ வேதனை. ஏன்னா அவருடைய க்ளோசர் இருந்ததானே யாரோ ஒருத்தர் அவரை குத்தி வேதனை பண்ணாலும் ஊதி 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 அதை உடைச்சதுனால உள்ளே இருந்தது வெளியே வந்துருச்சு, உள்ள வைக்க முடியல. அங்கே ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்னா, வலிக்குது, ஊதுங்க, வலிக்குது வலிக்குது, அப்போ பெருசாகுது, இருதயம் வலிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும்ல, யார் இடத்துலையும் சொல்லலை, மேலே ஒருவர் இருக்கார்ல அவர் இடத்துல சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க, அதை ரிலீஸ் பண்ணிடுறாரு. மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற க்ளோசஸ்ட் சர்க்கிள் ஒருத்தர் ஒரு குத்து, ஒரு இடி, இருதயத்தை போட்டு ஒரு பிழி ஊதுங்க, ஒரு பிழி, வலிக்குது, ஊதுறாங்க. ஐயோ இவன் என்னை போட்டு ஒரு வழி பண்ணுறாளே பாதகத்தி, என் குடும்பத்துக்கு எனக்கு வந்து வாச்சி தொலைச்சாளே அப்படின்னு. ஆனால் என்ன பண்ண முடியும், கட்டியாச்சில்ல, வாழ்ந்து தானே முடிச்சாகணும். அதனால் திருப்பியும் மேலே புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one is the right example that we need to follow? எது நமக்கு சரியான உதாரணம்? இது சிரிக்கிறதுக்கு மாதிரி இருந்தாலும் எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கே விக்னேஷ், கெவின் பிரதர் எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கே இது சிரிக்கிறதுக்கு இருந்தாலும் நம்ம சிந்திக்கிறதுக்கு இதில் நிறைய காரியம் இருக்குது. அந்த முதல்ல செஞ்சவர் வந்து அழுகிடும், அவரே அழுகிடுவார், நாசமாயிடும். அவர் இருதயத்துக்குள்ளே சேமித்து வச்சாருன்னா, இவர் ஊதி 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 எல்லாருக்கும் தெரியும்படியா தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் ஊர் உலகம் கைத்தட்டி பார்த்து சிரிக்கும்படியா யார் மாற்றினான்னு பார்த்தீங்கன்னா அவரே மாற்றிட்டார். இதில் ஒருவர் மாத்திரம் கையில் இருக்கிறது ஒரே சூழ்நிலை தான், அந்த ஒருவர் மாத்திரம் பார்த்துருங்கன்னா ஊதுறார் இறக்குறார், ஊதுறார் இறக்குறார், அதே பிரச்சனை, அதே பெயின், அதே குத்தல். ஆனால் அவர் ஊதுறாரு இறக்குறாரு, ஊதுறாரு இறக்குறாரு. எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் 3 பேருக்கும், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சொல்லுங்கள், எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யார் மாதிரி நம்ம இருக்க போகிறோம், எந்த பலூன் மாதிரி நம்ம இருக்க போகிறோம், அது நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா? இந்த 2 பலூன் மாதிரி இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். சரி, இப்போ கேஸ் லைட்டிங் அப்படின்னு பற்றி நான் ஒன்று சொன்னேன். கேஸ் லைட்டிங் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை பற்றி சொன்னேன். ஃபியர் பற்றி இருக்குது, நிறைய காரியங்கள். கேஸ் லைட்டிங் அப்படின்னா என்ன தெரியுமா? 1944 கேஸ் லைட் அப்படின்ற ஒரு சினிமா ஒன்று பண்ணாங்க, ட்ராமா மாதிரி ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணாங்க லண்டனில். பேட்ரிக் ஹாமில்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த ஃபிலிம் ஒன்று பண்ணாங்க. அந்த ஃபிலிமோட அந்த ஒரு கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை அவர் பண்ணுறப்ப அவருடைய வாழ்க்கையில் ஒரு லோ ஸ்டேட்டில் அவர் போனார், ஒரு துக்கமான ஒரு கண்டிஷனில் அவர் போனார். அந்த துக்கம் அப்படியே அந்த சினிமாவில் தெரியும், அந்த ஃபிலிமில் தெரியும். அது என்ன ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கணவர் மனைவி இருக்காங்கங்க, சரியா? அந்த மனைவிக்கு நிறைய சொத்து, அவளுக்கு நிறைய சொத்து, நிறைய பணம், நிறைய நகை இருக்குது. இவர் கல்யாணம் கட்டி உள்ளே வந்துடுறாரு. கல்யாணம் கட்டி உள்ளே வந்துட்டு மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் மனைவியினுடைய சொத்தை அவரால் எடுக்க முடியாது. இவருக்கு என்னென்னா திருட்டு புத்தி, நாய் புத்தின்னு வாங்கல. எப்படியும் கல்யாணம் கட்டினா மனைவி கணவர் 2 பேரோடதும் ஒன்று தானே, அப்படி தானே?
எஸ் சொல்லுவோமா? எல்லாரும் கை தூக்கி எஸ் சொல்லுவோமா? ஆமாங்க, 2 பேர் தான் ஒன்று தான். என் கணவரோட பர்ஸில் நான் கை வைக்கலாம், என் பர்ஸில் என் கணவர் கை வைக்கலாம். என் கணவரோட பர்ஸில் கை வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. என் பர்ஸில் தாராளமாக கை விட்டு என்ன வேணாலும் எடுக்கிறதுக்கு என் கணவருக்கு 100க்கு 200% அதிகாரம் இருக்குது. இதுதான் திருமண வாழ்க்கை. சரியா? இப்போ இவருக்கு வந்து ஒரு நாய் புத்தி. இவட்டந்து எல்லாத்தையும், ஏன்னா அவள் பெரிய சொத்துக்காரி, எப்படியாவது எல்லாத்தையும் அபகரிக்கணும். எப்படி அபகரிக்க? ஒரு தில்லுமுள்ளான ஒரு யோசனையை ஒன்று பண்ணுறார். என்ன யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு லாக்கரில் வந்து ஒரு 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 அவளுடைய திங்ஸு, அவளுடைய முக்கியமான ரொம்ப வசதியான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சுருக்கா. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட் இருக்குமா, ஒரு ஹரிக்கன் லைட். நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, சரியா, ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 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 லைட் இருக்குது, ஹரிக்கன் லைட்டு. ஈவினிங் நேரத்தில் உள்ளே போகிறப்ப இவர் என்ன பண்ணுவாராம், அந்த லைட்டை டிம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவார்? லைட்டை டிம், சொல்லுங்களேன், டிம் பண்ணுவார், இறக்கிடுவார், அந்த திரியை வந்து இறக்கிடுவார். இவ ஒரு 7 மணி வாக்கில் உள்ளே நுழையிறப்ப, என்னங்க இவ்வளோ டிம்மாக இருக்குது இந்த ரூமு, ஏன் இப்படி டிம்மாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு உடனே அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, உன் கண்ணுக்கு டிம்மாவா தெரியுது? நல்லா தானே எரியுது, டிம்மாக இல்லையே லைட்டு, என் கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, உன் கண்ணுக்கு டிம்மாவா தெரியுது அப்படின்னு கேட்பாராம். முதல் நாள் இப்படி கேட்டாராம், இல்லையே டிம்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவா. 2வது நாள் அதே போல் அந்த ரூமில் நுழையிறப்ப அந்த லைட்டை யார் டிம் பண்ணுறா? புருஷன் தான் டிம் பண்ணுறான். புருஷன் டிம் பண்ணுறான். இவன் ஒரு 7 மணி வாக்கில் அதே மாதிரி அந்த ரூம்குள்ளே 2வது நாள் நுழையிறா. என்னது இது, ஒரு மாதிரி ரூம் எல்லாம் டிம்மாக இருக்குது, என்னது இது, இப்படி திரும்பி பார்க்குறப்ப அவர் நிற்கிறார். யார்? அவளோட கோட்டிக்கார புருஷன் நிற்கிறான். எனக்கு இது ரூம் லைட்டை டிம் பண்ணி, ஏய் நேற்றும் இதே தான் சொன்னேன், இன்றைக்கும் இதே தான் சொல்கிற, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? யாரும் ஒன்றும் டிம் பண்ணல, ரூம் லைட் நல்லா தான் இருக்குது. உடனே இவ தலையை சொரிஞ்சுக்கிட்டே போகிறா. ரூம் லைட் நல்ல டிம்மாக தானே எனக்கு தெரியுது, இவர் சரியாக இருக்குன்னு சொல்கிறாரு, இல்லையே டிம்மாக தானே எனக்கு தெரியுது, என்னது இது அப்படின்னு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீஸ் அ க்ரூக்கட் இடியட் அந்த புருஷங்காரன். ஏன்னா அவன் நோக்கம் நாய் புத்தி. 3வது நாள் வருது, இதே காரியத்தை பண்ணுறான். 4வது நாள் வருது, அவள் உள்ள ரூம்குள்ளே வர்றப்ப லைட்டு டிம்மாக தான் இருக்குது. ஆனால் இவ நினைக்கிறா தப்பு என் மேலே தான். என்ன நினைக்கிறா? தப்பு என் மேலே தான். இவ மேலே தப்பே இல்லை, இவ மெமரியில் தப்பே இல்லை, இவ கண் பார்வை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறதான ஒரு நபரை நீ சரியா இல்லை, நீ இது 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 இப்படி தான் இருக்கும், நீ மறந்துட்டியா, உனக்கு அடிக்கடி மறதி ஏற்படுதுல்ல இப்படின்னு சொல்லி 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 நல்லா இருக்கிறதான ஒரு நபரை ஒரு நடை பைத்தியமாய் மாற்றுகிறதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் லைட்டிங். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது அப்படி பார்த்துருப்பீங்க, அதாவது ஒருவருடைய சுபாவத்தை அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைக்கிறது. இவங்களுக்கு நல்ல ஒரு கம்பேஷன் இருக்கும் அப்படின்னாக்கா, நீ கம்பேஷன் உள்ளவா கிடையாது, உனக்குள்ள ஒரு க்ரூவல்ட்டி இருக்குது அப்படின்றத நான் இவங்களுக்குள்ள புகுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா என் பேர் கேஸ் லைட்டர். புரியுறவங்க எஸ்ன்னு சொல்லுங்க. புரியுதா? இவங்களே நினையாத, உங்கள் சுபாவமே இல்லாத ஒரு காரியத்தை இதுதான் உன் சுபாவம், இதுதான் உங்கள் சுபாவம் அப்படின்னு என்னோட மைண்டிலருந்தே உங்களை நான் மாற்ற நினைப்பேன், மாற்றிடுவேன். மாற்றணும்னு நினச்சேன்னா மாற்றிடுவேன். தட் இஸ் கேஸ் லைட்டர். 2வது இவங்க செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தாங்கள் செய்த ஒரு காரியத்தை தாங்கள் செய்ததாய் சொல்லாமல் யாரை கேஸ்லைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்களை நான் கேஸ்லைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, புரியுதா, இவங்க செஞ்சாங்க, நீ தானே செஞ்ச, பரவாயில்ல விடு, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நான் மறைச்சிடுறேன், நீ இந்த தப்பு தெரியாமல் பண்ணிட்ட, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே பண்ணலையே,
நீ என் பர்ஸ்லேருந்து எடுத்ததை நான் பார்த்தேன். பரவாயில்ல நான் யார் நான் ஒன்றும் பண்ணலை சிஸ்டர், நான் ஒன்றுமே பண்ணல. நீ பண்ணதை நான் பார்த்தேன், நீ பண்ணதை பார்த்தேன். பரவாயில்ல. அப்போ என்ன அப்படின்னாக்கா, நான் செய்துக்கிட்டு கொண்டு இருக்கிறதான தவறை இவங்க மேலே நான் போடுறேன். அண்ட் ஐ எம் லைட்டிங் ஹர் அப். புரியுதா? அண்ட் ஐ எம் லைட்டிங் ஹர் அப். ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் இது யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு உறவுகள் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், அந்த உறவுகளில் நெருங்கிய உறவுகள். என்ன உறவு? தாய் தந்தை, கணவன் மனைவி, தகப்பன் மகன் மகள், தாய் மகன் மகள். அடுத்த செட் ஆஃப் உறவு மாமியார் மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் கொழுந்தியா. அடுத்த செட் ஆஃப் உறவு பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, மாமா, அத்தை. இப்படி ஒவ்வொரு செட் ஆஃப் உறவுகள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்படி நான் ரிப்பிள் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல் ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பு ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூணாவது ஸ்டெப்பை தவிர்த்து முதல் 2 ஸ்டெப்பில் இந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்கன்னா நம்மளை ரொம்ப பாதிக்கும். நம்ம அடி வாங்குவோம். உங்க வாழ்க்கையில் அப்படி கேஸ் லைட்டர்ஸ் யாராவது இருப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நபர்களோட. எப்படி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நான் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். கேஸ் லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நபர்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர்களிடமே இவங்களையே, புரியுதா, இவங்க யாருன்ற ஐடென்டிட்டியே, சிஸ்டர் ஏஞ்சல் யாருன்ற ஐடென்டிட்டியே மறந்து நான் இப்படி இல்லை அப்படின்னு இவங்களை ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆக்கிடுறது. இவங்களை ஒரு பைத்தியக்காரியாக மாற்றிடுறது. நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அவங்கள செய்ய வைப்பேன், நான் செய்ய வைக்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, நான் சொன்ன கமாண்டை அவள் அப்படியே கீழ்ப்படிஞ்சப்ப, அவள் கவனிச்சிங்களா? நான் சொன்ன கமாண்டை அவள் அப்படியே கீழ்ப்படிஞ்சப்ப அவளுக்குள்ளே நடந்ததான மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிங்க. அதே மாதிரி தான் when you forcefully command, give your command into another person. இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு ஆதாயத்துக்கு, இவங்க இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. கேஸ் லைட்டர்ஸ் எப்படி தெரியுமா? இந்த நபர், நான் தான் கேஸ் லைட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஏஞ்சல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏஞ்சல்கிட்டருந்து எனக்கு ஒரு ஆதாயம் வேணும், இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று வேணும்ப்பா, என்கிட்ட எனக்கு வேணும். அப்போ இவங்களை பொசிக்கிட்டு தான் இவங்களுக்குள்ளே இருக்கிறத எனக்கு எடுக்க முடியும். இப்போ புரியுதா? இவங்களோட ஐடென்டிட்டியே இல்லாமல் இவங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, எனக்கு இது இனிமே யூஸ் இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு யூஸ் இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் ஐ வில் பி ஜஸ்ட் ஷோவிங் வேர்ட்ஸ், வார்த்தைகளை புகுத்துக்கிட்டே நான் யாரை ஏம் பண்ணுறேனோ புகுத்துக்கிட்டே இருப்பேன். அவங்க பேர் தான் கேஸ் லைட்டர். அவங்களையே நான் அவங்கள தப்பாக நினைக்க வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் எவ்வளோ ஒரு அவுட்ரைட் லையராக இருப்பேன் பார்த்துக்கோங்க. நான் பேசுறது புரியுதா? அவுட்ரைட் லையர், பொய் வெளிப்படையா அப்படியே பொய். இதுதான் ஒரு கேஸ் லைட்டரோட வேலை. நெருங்கிய பந்தங்களில் வர்றப்ப நம்மளை குத்தும். ஒரு சில உறவுகளில் கணவன்மார் அப்படி இருப்பாங்க, குத்துவாங்க. மனைவியை குத்திக்கிட்டே இருந்தால் தான் அவங்களால நிற்க முடியும். அதே போல் வெரி ரேர்லி ஒரு சில பெண்கள் ஆண்களை குத்துவாங்க. அதே போல் ஒரு சில பெற்றோர் பிள்ளைகளை குத்துவாங்க. பிள்ளைகளை குத்திக்கிட்டே இருந்தால் தான் அவங்களால நிற்க முடியும். ஒரு சில பெற்றோர், எல்லாரும் அப்படி கிடையாது. சே எஸ், எல்லாரும் அப்படி கிடையாது. அதே போல் ரொம்ப நெருங்கிய உறவுகள், மாமனார் மாமியார், கொழுந்தனார் கொழுந்தியார், நாத்தனார், இந்த உறவுகள்லையும் பிரச்சனைகள் வரும். இந்த உறவுகள் மூலமாக அநேக பிரச்சனைகள் வரும். இதில் இவங்க கேஸ் லைட்டராக இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னாக்கா யூ வில் லூஸ் யுவர் லைஃப். நமக்கு லைஃபே போயிடும். புரியுதா? இப்போ நான் பேச உங்கள் லைஃப்பில் யாராவது கேஸ் லைட்டராக இல்லை அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. கேஸ் லைட்டர் இருப்பாங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி இவங்களை ஹேண்டில் பண்ணுறது, முதல்ல என்ன தெரியுமா?
முதல் காரியம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் கேஸ் லைட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, அவங்க என்னை ஏதோ என்னை ஆக்குவிக்க பார்க்குறாங்க. அதாவது அவங்க பப்பட் மாஸ்டராக இருப்பீங்க, நீங்கள் பப்பட்டாக இருப்பீங்க அவங்க கையில். நம்ம யார் கையிலங்க பப்பட்டாக இருக்கணும்? கிரியேட்டர் கையில் மட்டும்தான், உருவாக்கினோன் கையில் மட்டும்தான் நம்ம பப்பட். அவர் என்னவும் ஆட்டிக்கிட்டோம், என்னவும் செய்யட்டும், அவர் கையில் நம்ம பப்பட்டாக இருக்கலாம். வேறு யார் கையிலையும், எந்த மனுஷன் கையிலையும், மனைவி கையில் நம்ம பப்பட்டாக இருக்கக்கூடாது, கணவர் கையில் நம்ம பப்பட்டாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? எஸ் எஸ். யார் கையிலையும் யாரும் பப்பட் கிடையாது. உருவாக்கினோன் கையில் மட்டும்தான் நம்ம பப்பட்டு. அப்போ இவங்க யாருன்னு கண்டறிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா, அவாய்டு தெம். அவாய்ட் சொல்லுங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இது அன்பு தாழ்ச்சியோ, நான் அவங்க கிட்ட அன்பா இல்லையோ, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை ஞானமாக நீங்கள் தான் நடந்துக்கணும். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஜாக்கிரதையாக அவாய்ட் பண்ணுங்க. இவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? வெளியில் இருக்கிறப்ப ஒரே இடங்களுக்கு நீங்கள் போவீங்க, ஒரே காரியங்களுக்கு நீங்கள் போவீங்க. நீங்கள் பேசாமல் போனாலும் உங்ககிட்ட வந்து, ஏஞ்சல் எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி நல்லா இருக்குது, சேலெல்லாம் அழகாக இருக்குது, இதெல்லாம் பர்ஸெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, என்ன எப்படி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இவங்க மூலமாக தான் எனக்கு ஆதாயமே. இவங்க இல்லைன்னா எனக்கு ஆதாயம் கிடையாது. புரியுதா நான் பேசுறது? இவங்க இல்லைன்னா எனக்கு ஆதாயம் கிடையாது. அவங்க பேரை வச்சு தான் எனக்கு ஆதாயம். அதனால் அவங்கக்கிட்ட தான் திருப்பி நான் போவேன். அவங்கக்கிட்ட தான் திருப்பி போவேன். அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, பிரியாவை அவாய்ட் பண்ணிடணும். எஸ், பிரியாவை அவாய்ட் பண்ணிடணும். பிரியா பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா பிரியா நல்லவா இல்லை அவங்க வாழ்க்கையில். பிரியா வேண்டாம். பிரியா வர்றாங்களா, நான் வரல இல்லை, நான் வந்தாலும் நான் இக்னோர் பண்ணிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன், அவங்கள நிராகரிச்சிருவேன், அவங்களுடைய ப்ரெசன்ஸை நான் நிராகரிச்சிருவேன். அவங்க வந்து உங்களை தொட்டு பேசுகிறப்ப உங்கள் ரியாக்ஷன் ஜஸ்ட் கீப் நம் அப்படின்னாக்கா, ஸ்மைல் கூட பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எஸ். ஏன்னா நீங்கள் யார் கையிலையும் பப்பட் ஆகிடக்கூடாது. ஒருத்தர் கையில் கூட நீங்கள் பப்பட் ஆகிடக்கூடாது. நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியில் ஃப்ளரிஷ் ஆகி நல்லா இருக்கணுங்க. ஒவ்வொருத்தரும் அழகாக படைச்சி வச்சுருக்காரு, நீங்கள் நல்லா இருக்கணும். யாரும் உங்களை மூட்டைக்குள்ளே போட்டு சுருக்கி உங்கள் ஆயுசை குறைக்க விடக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், கையெல்லாம் தட்டி விடணுன்ற அவசியம் இல்லை. யாரையும் நீங்கள் நீ போ அப்படின்னு தட்டி விடணுன்ற அவசியம் இல்லை. உன்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள். But keep numb. உங்கள் பேரை ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் டைரெக்டாக போய் என்கவுண்டர் பண்ணுங்க. என்னது? டைரெக்டாக போய் என்கவுண்டர் பண்ணுங்க. எல்லோரும் முன்னாடியும் இல்லை, தனியாக கூப்பிட்டு, இந்த விளையாட்டு விளையாடுறீங்களோ, என் வாழ்க்கையில் விளையாடுறீங்களோ. ரீசெண்டாக ஒரு நபரை நான் அப்படி கண்டுபிடிச்சேன்ப்பா. ரீசெண்டாக அப்படி ஒரு நபரை கண்டுபிடிச்சேன். ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் அம்மா அப்படின்னு, இத்தனை வருஷமா அப்படின்னு தெரியாமல்ல, பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு, பயங்கர ஹர்ட்ஃபுல் ஆயிடுச்சு, பயங்கர பெயின்ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேரில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நான் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தப்போ தான் யோசித்தேன், ஆஹா, இந்த நபர் ஒரு கேஸ் லைட்டர் போல் இருக்கு நம்ம வாழ்க்கையில் கேஸ் லைட்டர் போல் இருக்கு, நமக்கே தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு யோசித்தேன். You need to be very, very careful. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருடங்கள்
இதே காரியத்தை அவங்க திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், அவங்கள குறிச்சே அவங்க ரொம்ப லோவாக நினைக்கிறதுனால. நான் பேசுகிறது ரைட்டா? என்னை குறித்து நான் லோவாக நினைக்கிறதுனால தானே இந்த ஃபவுண்டேஷன் மேலே நிற்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை, நான் அதை ரெடி பண்ணலை. இவங்கள்ட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அது யார் ரெடி பண்ணது? இவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. இவங்களுக்குன்னு ஒரு பேரை இவங்க தான் உண்டாக்கி வச்சுருக்காங்க, நான் ஒன்றும் உண்டாக்கலை. எனக்கு எப்படி எனக்கு பேரை உண்டாக்கணும்னு தெரியல, அதனால் இவங்களை தட்டி விட்டுட்டு இவங்க மேலே நான் நிற்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ஃபவுண்டேஷன் மேலே, அவங்க கட்ட ஃபவுண்டேஷனில் என் பேரை போட்டு நான் நிற்கணும்னு விருப்பப்படுறேன். புரியுதா? புரியுறவங்க மட்டும் எஸ் சொல்லுங்கள். நான் சொன்னது 3 காரியம்தான், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக தப்பிச்சிடலாம், இந்த மாதிரி ஆட்களை விட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம அக்னாலேஜ் பண்ணாதான், நீங்கள் அக்னாலேஜ் பண்ணாதான், ஏஞ்சல் என்னை அக்னாலேஜ் பண்ணாதான் என்னால் ஃப்ளரிஷ் ஆக முடியும். அவங்க அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னாக்கா நான் சிரித்து பேசுகிறேன். கேன் யூ கிவ் தட் எக்ஸ்ப்ரெஷன்? முன்னாடி வர முடியுமா? அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் வாங்களேன், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, அங்கே உட்காருங்களேன், அங்கே உட்காருங்களேன். ஒரு பார்ட்டியில் இருக்கோம், ஒரு பர்த்டே பார்ட்டியில். ஏஞ்சல் இஸ் இன்வைட்டட், பிரியா இஸ் இன்வைட்டட். உட்காருங்க. ஏஞ்சல் இஸ் இன்வைட்டட், பிரியா இஸ் இன்வைட்டட். ஏஞ்சல் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க, நான் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன். எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம். ஏஞ்சல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன உங்க நல்லா உங்கள் சேலை எல்லாமே நல்லா இருக்குது. பிரதரும் வந்திருக்காங்களா? எப்படி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை விளையாட்டுக்குன்னு எடுத்துக்காதீங்க. ஐ எம் வெரி சீரியஸ். யாருமே இங்கே ரப்சர் ஆகக்கூடாது, எல்லாரும் ஃப்ளரிஷ் ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வார்த்தைகளை. அதனால் இவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்னது அப்படியே இவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. இவங்க இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. இவங்களோட அக்னாலெட்ஜ்மெண்ட்டுக்காக இவங்க பக்கத்தில் போய் இவங்களை தொடுறேன். இவங்களோட பிரதரை, இவங்களோட ஹஸ்பண்டை பற்றி கேட்குறேன். பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். எல்லாத்தையுமே கேட்குறேன். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது? ஜஸ்ட் அ நம் லுக், ஒன்றுமே இல்லை. இந்த நம் லுக் வந்து என்ன அப்படின்னாக்கா, நான் உன்னை மன்னிக்கலை, நீ எனக்கு வேண்டாம், அதெல்லாம் அர்த்தம் இல்லை. வேண்டாம், ஐ வில் கீப் அ டிஸ்டன்ஸ். ஏன்னா ஐ ஹாவ் டு செக்யூர் மை ஃபேமிலி. தேங்க்யூ சிஸ்டர். ஐ ஹாவ் டு செக்யூர் மை ஃபேமிலி. என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா, நீ என் குடும்பத்துக்குள்ளே வந்தேன்னா என் குடும்பம் நாசமாயிடும். அதனால் நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி நபர்களை எப்படி நம்ம என்ன செய்யணும்? இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் ஒன்று சொல்ல போகிறேன், சரியா? முன்னாடி ரோலேருந்து யாருமே வேண்டாம், பின்னாடியிலேருந்து யாராவது ஒருத்தர் எழும்பி வாங்களேன். ஒருத்தர், சீக்கிரமாக முடிக்க போகிறேன், நான் முடிச்சிடுறேன். பின்னாடியிலேருந்து யாராவது ஒருத்தர், கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், ப்ளீஸ். கஷ்டமான டாஸ்க்னால் அதுக்குன்னு நம்ம எங்கேயாவது அங்கங்கே ஏறலாம் சொல்ல மாட்டேன். யாராவது வாங்க, நல்லது, குட். உட்காருங்க பிரதர். இந்த மாதிரி ஒரு நபர் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பிரதர் உங்களை ஹர்ட் பண்ணி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை துக்கப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க, சரியா? இப்போது உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குது. என்ன நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஹர்ட் பண்ணி வேதனைப்படுத்தி பல காரியங்களில் நீங்கள் என்னோடய பேரை கெடுத்து, என்னுடைய பேரை என்னுடைய பின்பக்கம் கெடுத்து நாசமாக்கி ஒரு வழி பண்ணி எடுத்துட்டீங்க. என் இன்டெகிரிட்டி எல்லாம் நாசமாக்கிட்டீங்க, சரியா? இப்போ இவங்களை நான் என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு ரிலீஸ். 3 பலூன் பார்த்தோம் இல்லையா? 3 பலூன் பார்த்தப்போ அந்த மாதிரியும் நான் வைக்க முடியாது இவரை. இந்த மாதிரி நடுவில் கெவின் பிரதர் பண்ண மாதிரியும் பண்ண முடியாது. இங்கே வந்து என் கணவர் ஒன்று பண்ணார்ல, அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அப்போ நான் அவருக்கு என்ன பண்ணுறேன்? அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கிஃப்ட் பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்குமா? என்ன பதில் சொல்லனே தெரியலையே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கிஃப்ட்டு பிடிக்கணுமா பிடிக்கூடாதா? சொல்லுங்கள். அவங்க சொன்ன பதிலை சொல்லுங்கள். பிடிக்கும், அவங்களுக்கு கிஃப்ட்டு பிடிக்கும். அதனால் பிரதருக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், சரியா? இந்தாங்க பிரதர், கிஃப்ட்டு, சரியா? இப்போ இந்த கிஃப்ட்டை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க.
உண்மையாகவே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு நபர் ஊதி 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 எடுத்தாங்க பார்த்தீங்களா. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஏதேனில் ஆதிமனம் மாதிரி மெதுவாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபாஸ்ட்டாக சரியா. ஊதி 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 இறக்குனாங்க பார்த்தீங்களா. உண்மையாகவே பிரதர் விஜய் தானே உங்கள் பேர், ராஜி. ராஜி பிரதர் வந்து உண்மையாக அவர் எவ்வளோதான் என் பேரை என் இன்டெகிரிட்டியை ஸ்பாயில் பண்ணியிருந்தாலும் அவரை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுங்களேன். அவரை நான் ரிலீஸ் பண்ணதுனால அவருக்கு இந்த கிஃப்ட்டு, அவருக்கு தான் அந்த கிஃப்ட். தூக்கி காமிங்க. உண்மையான கிஃப்ட் தான், பேப்பர் இல்லை. சரியா. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, அவரை நான் ரிலீஸ் பண்ணது, ஐ ஹவ் ஃபர்கிவன் ஹிம். அவரை என்னது சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன்னா அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் குழாயெல்லாம் கூடாது, கொஞ்சம் குழாயறதுக்கு இல்லை, நான் மன்னிச்சிட்டேன். இட் கம்ஸ் வித் அ ப்ரைஸ். அதை காமிங்க. இட் கம்ஸ் வித் அ ப்ரைஸ். கஷ்டமான காரியம் எனக்கு, ஆனாலும் இட் கம்ஸ் வித் அ ப்ரைஸ். நீ நல்லா இரு, உனக்கு நான் கிஃப்ட் தரேன். நீ நல்லா, தேங்க்ஸ் பிரதர், நல்லா இரு. சரியா. அப்படி பாஸ்டர் தான் கொடுத்தாங்க. இட் கம்ஸ் வித் அ ப்ரைஸ். பின்னாடி இருந்து வர சொன்னல, கஷ்டமான வேலைன்னு சொல்லி யாரும் வரல. ராஜிக்கு கை தட்டுவோமா பிரதர்? ராஜிக்கு இனிமே கஷ்டமான வேலைன்னா ஒழுங்கா வந்துருங்க. This is a lesson that we have learned today. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ கேஸ் லைட்டிங் இதான் நமக்கு அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அப்பா வரீங்களா? அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு புதுமையான பதத்தை படிச்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி தான் இந்த டேர்மை முதல் தடவை கேள்விப்பட்டேன்றவங்க கை அசைச்சு காமிங்க பார்க்கலாம். சரி, பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. சரி, நானும் இன்னொரு டேர்ம் இதோடு கூட கொஞ்சம் சம்மந்தப்பட்டது தான், கேஸ் லைட்டிங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு டேர்ம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி உள்ள என்னுடைய டாபிக் என்ன, இதோடு கூட அது ரிலேட்டட். நார்சிசஸ், இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்சிசஸ் அப்படின்ற பதத்தை கேள்விப்பட்டவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஓகே, நார்சிசஸ். சரி, இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக நம்ம பார்த்துட்டு சிஸ்டர் எடுத்ததனுடைய ஒரு தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்சிசஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க கதாபாத்திரம், க்ரீக் கேரக்டர். இந்த நார்சிசஸ் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி கண்ணாடிலாம் கிடையாது. அதனால் தன்னை பார்க்கணுன்னா முக்கியமாக தண்ணியில் போய் பார்ப்பாங்க. தண்ணியில் பார்த்தா அவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இந்த நார்சிசஸ் போய் அவன் தன்னை இந்த தண்ணியில் பார்க்குறான். தண்ணியில் பார்த்த உடனே அவனுடைய இமேஜ் அவனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், என்ன மாதிரி அழகான ஆள் யாருமே இல்லை, யாருமே கிடையாது, எனக்கு ஈக்குவலாக எந்த பொம்பளையும் அமைய மாட்டான். மேரேஜ் இதை ஷேர் பண்ணணுன்னா என்ன பண்ணும், ஒரு உமன் வேணும். ஆனால் இவன் எடுக்கிற டிசிஷன், என்ன மாதிரி ஆளுக்கு எந்த பெண்ணும் சரி வராது, என்னுடைய அழகுக்கு என்னுடைய ஞானத்துக்கு இந்த மாதிரி காரியம் வராது. இன்னைக்கு சைக்காலஜியில் நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு ஒரு கிளாஸே வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் கல்யாணமும் கட்டிக்கிறாங்க, நார்மல் ஹியூமன் லைஃப்பில் வர்ற மாதிரி அவங்களும் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு, எனக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை, கிடையாது. அப்படின்னும் போது அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கேஸ் லைட் பண்ணுறது,
மற்றவங்களை பாதிக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இது நடக்கிறது. சில வீடுகளில் தெரியாது, நம்ம புருஷன் வந்து நார்சிசிஸ்ட்டு, மனைவி நார்சிசிஸ்ட், ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சில டீட்டெயில்ஸ்குள்ளே போய் பார்க்கும்போது தெரியும், ஐயோ இந்த நார்சிசிஸ்டிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை கேஸ்லைட் பண்ணி விட்டுருவாங்க. குடும்பங்களில் நடக்கிற காரியம், ஏன்னா இந்த நபர் தான் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறார். இதை பற்றி இன்னொரு நாள் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். தான் ஒரு இவருக்குள்ள நிறைய உணர்வுகள், இவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் மனைவிக்குள்ளாக திணிப்பார், பிள்ளைங்களுக்குள்ளாக அதை தான் இவர் திணிப்பார். அது ஒரு தவறான காரியமாகவே இருந்தால் கூட அதை பிள்ளைக்குள்ளாக திணித்து அவங்களோடு கூட சண்டை போட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பார். விசுவாசிகளாக கூட இருப்பாங்க, விசுவாசிகளே இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஏன் இந்த மாதிரி பிஹேவியர்? ஒரு 2 மாதம் வீட்டில் பேசலை, ஹஸ்பண்ட் பையன்கிட்ட பேசலை, பொண்ணுகிட்ட பேசலை. என்ன, ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அப்பாவுக்கும் மகனுக்கும். ஆனால் இந்த அப்பா மகன்கிட்ட பேசுகிறத நிறுத்திக்கிட்டார். மகன் போய் என்னதான் விரும்பி பேசினாலும் அப்பா வந்து பேச மாட்டேங்கிறார். ஏன்னா அப்பாவுக்கு என்ன இருக்குது, நான் சொல்கிறது தான் வசதி, நான் சொல்கிறத எல்லாரும். இது என்ன பிஹேவியர்? இது நார்சிசிஸ்டிக். அப்போ அதை வந்து திணிக்கும்போது இந்த நார்சிசிஸ்டே என்ன பண்ணிடுவாங்க, பேசாமல் ஆயிடுவாங்க. பேசாமல் ஆயிட்டு மனைவி ஒரு பரிதாப நிலை. அந்த மனைவி என்ன பண்ணும், பையனோடையோ பிள்ளைங்களோடையோ போனால் இந்த ஆள் என்ன பண்ணிடுவார், வேலையை பார்த்துட்டு அவனோட பொடி அப்படின்றவான். இது நீ எனக்கு ஒத்து வராது, அதனால இந்த ஆளை புல்லானாலும் புருஷன்னு வச்சிருக்கணும். யூ ஹாவ் டு ஹேண்டில் தட் பர்சன். ஐ எம் நாட் டெல்லிங் மேனிப்புலேட். அந்த சூழ்நிலையை கையாண்டு தான் ஆகணும். அப்போ கையாளும் போது அந்த மனைவியோடையும் இவருக்கு கிளாஷ் வரும். கிளாஷ் வரும்போது அங்கேயும் பிரச்சனை. நான் சொல்கிறது தான் வசதி அப்படின்னு ஒரு 2 மாதம் பேசாமல் இருக்கிறது. அப்புறம் பேசாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நிலை போல். அப்புறம் 2 மாதம் கழித்து ஏதாவது கொஞ்சம் பேசுறது, அதில் சண்டை வந்துடும். அந்த சண்டை வந்த உடனே சொல்கிறது, இதனால தான் உன்கிட்ட பேசலை பற்றியா, நான் பேசாமல் இருக்கிறது தானே கரெக்டு. சில ஃபேமிலிஸில் 3 மாதம் பேசாமல் 3 மாதம் கழித்து பேசும்போது சண்டை வந்து, இதனால தான் உன் கூட நான் பேசாமல் இருக்கேன் தெரியுமா, அதுக்கு இதை காரணம். இது என்ன, அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, இந்த மனைவியும் ஒத்து போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இப்போ சொன்னாங்கள்ல, கேஸ் லைட் பண்ணி அந்த மனைவியும் கோஹார்ட் நார்சிசிஸ்டாக மாறிடுவாங்க. இங்கிலீஷில் கோஹார்ட் அப்படின்னா என்ன, நீ ஆரம்பித்த இப்படி ஒரு பிஹேவியரை நானும் உன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன், உன் கூட சேர்ந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். இது வெளியில் தெரியாது. அவங்க நினைக்கிறது என்ன, இது நார்மல் பிஹேவியர்னு அவங்க நினைக்கிறாங்க. கணவர் என்ன நினைக்கிறாரு, 3 மாதம் பேசாமல் இருக்கிறது ஓகே, நெவர் மைண்ட், ஐ எம் ஓகே. ஆனால் கூட சேர்ந்த மனைவிக்கும் இப்போ இது ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தினுடைய நிலையை யோசித்து பாருங்க. சமீபத்தில் ஒரு தம்பி பேசினார், ஒரே மகன் அந்த வீட்டில், அவர் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு. நான் கொஞ்சம் படித்த பிறகு நான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். ஆனால் பார்த்தேன்,
எங்கள் அப்பாவும் நார்சிசிஸ்ட்டு, உங்கள் அம்மா எப்படி, அவங்கள எனக்கு தெரியுமே உங்கள் அம்மாவை. இல்லை, அப்பாவோட வாழ்ந்து எங்கள் அம்மா கோஹார்ட் நார்சிசிஸ்டாக மாறிட்டாங்க. அது அம்மாவுக்கே தெரியல. அம்மாவும் பேசலை, அப்பாவும் பேசலை. குடும்பம் ஃபுல்லாக 3 மாதம் 4 மாதம் மௌன விரதமாக இருக்குது. எப்படி இருக்கும் ஒரு குடும்பம்? இதிலிருந்து பிரேக் பண்ணி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆட்களை தெரியும்? கொஞ்சம் கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாமே. தெரியும். சரி, இன்னைக்கு என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னா, ஹேண்ட்லிங் ஆங்கர். எப்படி கோபத்தை கையாளுவோம். கேஸ்லைட் பண்ணும்போது என்ன வருது? இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு எமோஷன் இன்னைக்கு காலையில் நாம் பார்க்கும்போது அதில் இருந்தது ஒன்று கோபம். இந்த கோபம் என்பது, அதை கையாளுவது, இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ஸ்கில், இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். அநேக கிறிஸ்தவ ஆலோசனையாளர்கள், கிறிஸ்டியன் கவுன்சிலர்ஸ்ட வருகிறதான 50% ஆட்கள் என்ன எமோஷனோட வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபம். இந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணினால், இந்த கோபத்தை சரியாக கையாளாவிட்டால், இது நார்சிசிஸ்டாக இருக்கட்டும், கேஸ் லைட்டிங்காக இருக்கட்டும், கோஹார்ட் நார்சிசிசமாக இருக்கட்டும், இந்த கோபத்தை சரியாக கையாளாத பட்சத்திலே மற்றவரோடு கூட சரியாக பேச முடியாது. உங்களுடைய கோபத்தை வைத்து கொண்டிருக்கும்போது, கோபத்தை யார் வைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய சந்தோஷத்தை அது இழக்க பண்ணும். யாராவது உங்களை கோபப்படுத்தியிருப்பாங்க, நீங்கள் மற்றவங்களை கோபப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் மற்றவங்களை கோபப்படுத்தினது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்க உங்களை கோபப்படுத்தினது உங்களுக்கு தெரியும். அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அது பாதிக்கும். கோபம் பாதிக்கும். அதனால் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒருத்தர் அப்படியே அழுத்தி மூட்டை கட்டி வச்சிட்டார், ஒருத்தர் பர்ஸ்ட் பண்ணி விட்டுட்டார். கோபம் தெரிகிற மாதிரி என்ன இது பண்ணி விட்டாலும், அந்த கோபத்தை கையாளுவது அப்படின்ற இருக்குதுல்ல, கோபத்தை உள்ள அடக்கி வைக்க வைக்க அது அந்த நபருடைய ஆரோக்கியத்தை தான் அது பாதிக்கும். அதனால தான் மெசேஜில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் ரூம் ஃபார் வரி. கோபம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது கொண்டு எதுக்கு எங்கே நிறுத்தும் அப்படின்னா, வரி, கவலைக்கு தான் கொண்டு நிறுத்தும். அப்போ இந்த கோபம் வரும்போது, அப்போ இந்த கோபத்தை எல்லாருக்கும் கோபம் வருகிறது. கோபம் வர்றது ரைட்டா தப்பா ஓகேயா? உங்களுடைய பதில் என்ன சொல்றது? ரைட்டு. மற்றவங்க என்ன சொல்லுவீங்க? கோபம் வர்றது சில வேளையில் ரைட்டு, சில வேளையில் ராங். கோபம் எல்லாருக்கும் வந்திருக்குதா? கோபப்படுறது என்பது பாவம் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே கோபம் வந்திருக்கு. சிஸ்டர் பிரியா சொல்லும்போது, மற்றவங்க உங்களை கேஸ் லைட் பண்ணுறாங்க, சில பேர் உங்களை ப்ரொவோக் பண்ணுறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது அப்போ கோபப்படுறது பாவமா அப்படின்னு கேட்டால், கோபம் என்பது பாவம் அல்ல. ஏனென்றால் கடவுளே கோபப்படுகிறார். Anger is just a reaction to something, and you have to react to certain things in a certain way. ஆண்டவருடைய கோபத்தை
அதை என்ன சொல்லுகிறோம்? அது அவருடைய நீதி, ரைட்டியஸ் இண்டிக்னேஷன். சரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது, சார்லி கர்க்கை ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க. இதை கேட்டவுடனே, இதை கேட்டு ஒரு சமூகத்தினர் வந்து கேக் கொடுத்து கொண்டாடினாங்களா. ஒரு ஆளுடைய மரணத்தில் ஒரு நீதிமான். அதை கேட்டவுடனே எனக்கு கோபம் வந்தது. அது என்னது? கண்டிப்பாக வரணும். அதான் ஹியூமன் ரியாக்ஷன். டே யோ, நீங்களாம் ஒரு ஆளுடைய மரணத்தை கொண்டாடுறீங்களா? எவ்வளவு கயவர்கள், எவ்வளவு துன்மார்க்கர்கள் நீங்கள் அப்படின்றது. இதுதான் இம்மீடியட் ரியாக்ஷன். இதை என்ன சொல்லுகிறோம்? ரைட்டியஸ் இண்டிக்னேஷன். ஒரு நீதியினுடைய ஒரு தாக்கம் எடுத்தவுடன். அப்போ எந்த விதமான கோபத்தை வேதம் வந்து அங்கீகரிக்கிறது? இன்னைக்கு வந்து அந்த எமோஷன்ஸை பார்க்குறோம். இந்த எமோஷனில் எப்படியான கோபத்தை வேதம் அங்கீகரிக்கிறது பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 7:1 வாசிங்க பார்க்கலாம். என்ன தேவன்? நாள்தோறும் தேவன் பாவியின் மேல் கோபம் கொள்ளுகிற தேவன். அப்போ தேவனே என்ன பண்ணுறாரு? சில பேர் கோபத்தில் அவர் இருக்கிறார். அப்போ கோபப்படுறதுன்றது பாவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கையினுடைய உணர்வு. இட் இஸ் an expression ஆஃப் லைஃப். தேவனும் கோபப்படுகிறார். God is also angry. ஸ்தோத்திரம். மாற்கு 3:5 வாசிக்கலாம். அடுத்தது, ஓய்வு நாளான அந்த நாளில் இயேசு சூம்பின கை உள்ள ஒரு ஆளை பார்த்து, உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்னார். உடனே அவன் கையை நீட்டினான். அவனுடைய கை மறு கையை போல அது சொஸ்தமாயிற்று. ஆனால் சுற்றி இருந்தவங்க, சில பரிசேயர், சதுசேயர் இயேசுவின் மேலே கோபப்பட்டார்கள். இவர் எப்படி ஓய்வு நாள் அன்றைக்கு இவர் சுகமாக்குகிறார் அப்படின்னு இயேசுவின் மேலே சினம். இயேசுவுக்கு அவங்க மேலே கோபம் வந்தது. ஜீசஸ் வாஸ் ஆங்க்ரி வித் தீஸ் பீப்புள். இயேசுவினுடைய கோபம் இந்த இடத்திலே நியாயமானது, அக்செப்டட். சில பேர் மேலே கோபம் வர வேண்டும். கோபம் வரவில்லை என்றால் நீங்கள் மனிதர் அல்ல. யூ ஆர் நாட் ஹியூமன் பீயிங். இயேசுவுக்கு கோபம் வந்தது. ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் திஸ் ஆங்கர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பவுல் எபேசியர் 4:26 அவர் எழுதுகிறாரு. அதை வாசிக்கலாம். என்ன சொல்கிறாரு பவுல் இங்க? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்போது கோபம் கொள்ளலாம், அந்த கோபத்தின் நிமித்தமாக பாவம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து இங்கே வேத புஸ்தகத்தில் ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த கோபத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது, ஒரு கோபம் எதனால் வருகிறது? நான் நல்ல காரியத்தை, ஒரு பேஷன், ஒரு எனர்ஜி, நான் ஒரு வைராக்கிய வாஞ்சை, தேவனுடைய விருப்பத்தை செய்யும்போது, செய்ய வரும்போது, அந்த நேரத்தில் செய்ய விடாமல் என்னை தடுக்கிற இந்த காரியம். இயேசுவும் அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய இருதய கடினத்தை பார்த்து கர்த்தராகிய இயேசு கோபப்பட்டார். ஆங்கர் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன். ஆனால் அவரே சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே என்ன போட்டிருக்கு? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் கோபம் தனிய கடவுது. குடும்பத்தில் இது இருக்கணும். பரிசேயர் சதுசேயரை பார்த்து இப்படிலாம் இயேசு கோபப்பட்டாலும், சிலுவையில் இதே ஆட்கள் அவரை அறைந்த போது அவர் அங்கே கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தலை, மன்னிப்பை தான் வெளிப்படுத்தினார். பிதாவே இவர்களை மன்னியும். அவர் கோபத்தையே இவங்க மேலே அப்படியே வச்சிட்டு இருந்தார்னா, அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அந்த இடத்துல அவர் ஏறெடுத்திருக்க முடியாது. இந்த கோபத்தினுடைய இந்த வெளிப்பாடு ஒன்று வந்து பேஷன் அண்ட் எனர்ஜி, உள்ளே இருக்கிற வாஞ்சை, வைராக்கியம். இது தேவனுக்கு ஏற்ற கோபம். அதே நேரத்தில் இன்னொரு கோபம் இருக்குது. இன் அதர் வே. இது என்னது?
நான் இப்போ என் மேலே ஒரு கடுகு போட்டேன்னா பொரிஞ்சிருவேன். என்ன ஸ்டேட்டு? பாயிலிங் ஸ்டேட்டு, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது என்னது? இது கர்த்தர்ட்ட இருந்து வர்றது கிடையாது. பாயிலிங், இரிட்டேட்டட், ஆஜிடேட்டட். நீ பண்றது ரொம்ப எரிச்சல் உண்டு பண்ணுது எனக்கு. இது எங்கிருந்து வந்திருக்கிறது? இது தேவனிடத்திலிருந்து வந்த கோபம் இல்லை. தேவனிடத்தில் இருந்து வருகிற கோபம் பக்தி விருத்தியை உண்டாக்கும், அது சரி பண்ணும், அது கட்டும். ஆனால் மனுஷனிடத்திலிருந்து வருகிறதான இந்த ஒரு ஆஜிடேஷன், இந்த காரியம் ஒரு மனுஷனை கட்டாது. அது என்ன? அது எதில் சேரும் அப்படின்னா, மாம்சத்தின் கனியில் மாம்சத்தின் கிரியை, ஆவியின் கனி மாம்சத்தின் கிரியைகள். அதில் இந்த கோபம், மூர்க்கம் அதுக்கு வரலாமா? கலாத்தியர் 5:19 வருதுல, மாம்சத்தின் கிரியைகள் என்னது? ஒரு குரூப்பை சொல்லிட்டு 20வது வசனத்தில் 5:20 விக்கிரகாராதனை, பகைகள், பகைகள்ல இருந்து ஆரம்பிக்குது. பகை இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதில்ல. அடுத்தது விரோதங்கள். ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். தேவன் ஏன் கோபம் கொண்டார்? இயேசு ஏன் கோபம் கொண்டார்? பிதா ஏன் கோபம் கொண்டார்? துன்மார்க்கரை பார்த்து இவர்கள் என்னுடைய வழியில நடக்கவில்லை என்று ஒரு வைராக்கியத்தின் நிமித்தமாக கோபம் கொண்டார். ஆனா இங்க பகை, தேவன் பகை வைக்கிறது இல்லை, விரோதங்கள். அப்புறம் என்ன? வைராக்கியங்கள். கரெக்டான வேர்ட் வந்துருச்சு. அடுத்தது கோபங்கள். கோபம் என்னத்தை உண்டு பண்ணும்? சண்டை உண்டு பண்ணும். சண்டை என்ன பண்ணும்? அடுத்தது பிரிவினைகள் உண்டு பண்ணும். அப்புறம் என்ன வருது? மார்க்க பேதங்கள். ஆனால் பாருங்களேன், இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்னது? கோபம். கேஸ் லைட் பண்ணி விட்டாச்சு. அந்த ஆளை கேஸ் லைட் பண்ணதுனால வந்தது கோபம். கோபம் சண்டையை உண்டு பண்ணிச்சு, பிரிவினை உண்டு பண்ணிச்சு, மார்க்க பேதத்தை உண்டு பண்ணிருச்சு. இந்த ஆட்களுக்கு இயேசுவின் மேலே, இவங்களுக்கு மாம்ச வைராக்கியமான கோபம் இந்த பரிசேயருக்கு. அதனால அது உண்டு பண்ணது என்ன? பொறாமை. அடுத்தது வருது அது பொறாமை. அடுத்தது என்ன பண்ணும்? வெறியை உண்டு பண்ணும். வெறி, கொலை. தனுஷ் பாடின மாதிரி கொலை வெறி தான். எங்கிருந்து ஆரம்பிக்குது அது? ஆமாம், அதை ஒரு பாட்டுன்னு அந்த காலத்தில் பாடிட்டு இருந்தாங்க. எப்படி? இட்ஸ் அ இமோஷன் தட் குட் நாட் பி ஹேண்டில்டு ப்ராப்பர்லி. அதை வெளியில் அதை ஒரு மாதிரி அதை க்ளோரிஃபை பண்ணி, அது என்ன உலகம் அது என்ன பண்ணிருச்சு? கொலை வெறி பாவம். அது யூ ஹேவ் எக்ஸால்டட் எ சின்ஃபுல் நேச்சர். எதை நீ சரியாக கையாண்டு அதை தேவ பிரசன்னத்துக்குள்ளாக ஒரு விசுவாசி அதை சரியாக அதை முடித்து வைக்க வேண்டும். எபேசியரில் நம்ம வாசித்த மாதிரி திரும்பவும் அந்த வசனத்துக்கு போவோமே, 4:26 அதோடு கூட நம்ம முடிப்போம். ஹேண்ட்லிங் ஆங்கர். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் இந்த 2வது கோபம், எரிச்சல் என்னது? இது மாம்சத்திலிருந்து வர்றது. சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நாள்லேயே உங்கள் கோபம், எரிச்சல் தணிஞ்சிருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தது சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ இந்த மாம்ச பிரகாரமாக கோபப்படுகிறவர்கள், எரிச்சல் படுகிறவர்கள், அதை வைத்து கொண்டு இருக்கிறவர்கள், பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார். இதை கையாள, இதை விட்டுவிட, இதை சரியான விதத்தில் கோபப்படுறதுக்கு நிறையா இன்ஸ்டன்சஸ் இருக்கிறது. சில பேர் நம்மளை கோபப்படுத்திடுறாங்க. ஆனால் இதை டீல் பண்ணுறது தேவ பிரசன்னத்தில் ஆரம்பிச்சு, நான் இந்த நபருக்கு நான் என்ன பண்ணணும், அங்கேயே சொல்யூஷனுக்கு வந்துடுவோம். பலூன் அப்படியே காற்று ஊதி போயிடும். அது ஊதி ஊதி அந்த ஏரை ஆண்டவர்கிட்ட விட்டு ஆண்டவர் அங்கேயே கைடன்ஸ் கொடுத்துருவார். ஒரு விசுவாசம் வரும். சில பேர் கோவப்படுத்துவாங்க. உண்மையாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் உண்மையாக அதை பற்றி பேசினீங்கன்னா, சரியாக அந்த காரியத்தை டீல் பண்ணிங்கன்னா,
அடுத்த சைடில் தேவன் டீல் பண்ணுவார். தேவன் டீல் பண்ண ஆரம்பித்து விடுவார். நீங்கள் போய் இனிஷியலாக எடுத்து ஆண்டவர்கிட்ட பேசாமல் அங்கே போய் டீல் பண்ணிங்கன்னா இங்கே ஃபெயிலியர் ஆகிடும், உள்ள ஃபெயிலியர் ஆகிடும். அந்த நபர்கிட்டையும் சரியாக பேச முடியாது. அதனால இந்த கோபத்தை நம்ம இது எல்லாம் சில காரியங்கள் மனுஷனுடைய இயலாமை. ஆண்டவர்கிட்ட நம்ம இதை பேசும்போது அடுத்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆளோட நீ போய் பேசலாம். அதுக்கு வேண்டியது ஒரு சரியான துதி ஜெப வாழ்க்கை, அதோடு கூட அந்த காரியத்தோடு கூட சேர்ந்ததான வசனங்கள், தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தின் வசனம் தெரிய வேண்டும். அப்போ பல காரியங்கள் இந்த ப்ரேயர் டைம்லேயே முடிஞ்சிடும். அதனால தான் கேட்பேன், சில பேர் சில ஜெப குறிப்புகள் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, கொஞ்சம் மெச்சூர் ஆனவங்க, நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க. டிசைபிள்ஸ் ப்ரேயரில் ஜோம் பண்ணுவோம். சில பேர் அந்த பிரச்சனையை சொல்லும்போது, இதுக்கு ஏற்ற வசனங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு தெரியும் சில வசனங்கள், ஆனால் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ. அவங்களும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லும்போது எனக்கு தெரியாத வசனம்லாம் சொல்லுவாங்க. குட். அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுவேன். ரெண்டும் ஒன்றா சேரும். சத்தியம் சேரும்போது சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கும். என்ன கோப சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன காரியத்தை யார் செஞ்சிருக்கட்டும், யார் என்ன கேஸ் லைட் பண்ணியிருக்கட்டும், நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க, நான் என்ன பண்ணணும். டேக் வேர்சஸ், வசனத்தை எடுங்க. அவர் என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. ஆனால் கோபத்தோடு கூட இதை டீல் பண்ணால் காரியம் கெட்டு போயிடும். ஆண்டவர் சொல்கிறார், காம் டவுன், காம் டவுன். உலகத்தான் சொல்கிறான் தெரியுமா, என்ன சொல்ற, மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். சொல்லுங்க. அதை பைபிள் வசனம் ஞாபகத்தில் இல்லாட்டாலும் இந்த 3 வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பைபிளும் இதுதான் சொல்லுது. உங்களை பார்த்து என்ன சொல்லணும், மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். இதுதான் நானும் பண்றது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் ரிலாக்ஸ் ப்ளீஸ். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுது. அதனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ இயேசுவுக்கு எவ்வளவு கோபம் இந்த ஆட்கள் மேலே இருக்கும், ஆனால் இயேசு எவ்வளோ ஜோம் பண்ணியிருப்பார். அதனால என்னாச்சு, அந்த நேரத்தில் அது சரியான ஆங்கர் தான், காட்லி ஆங்கர் தான். இயேசுனுடைய கோபம் எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. பட் ஹி ஹேண்டில்டு ஆங்கர் இன் த ரைட் வே. சில ஆட்கள் மேலே கோபப்பட்டு தான் ஆக வேண்டும். கோபப்படலைன்னா ஜெபம் வராது. சில ஆட்கள் உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க. அன்னால ப்ரொவோக் பண்ணா ஒருத்தி உட்காந்து, அந்த ப்ரொவோக் பண்ணலன்னா ஜெபம் வராது அன்னாளுக்கு. அதனால கர்த்தரும் இந்த சூழ்நிலையை அனுமதிப்பார். அவர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அந்த ப்ரொவோக் பண்ணி விட்ட பிறகு அப்புறம் அடுத்தது பம்பரம் சுத்தும். அங்கே உள்ள சுத்தின பிறகு சாமுவேல் வெளியில் வருவார், அடுத்த பிள்ளைங்கள்லாம் வெளியில் வருவாங்க. அதனால் சில பேரை என்ன பண்ணுவார், ஆண்டவரே பம்பரத்தையும் இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணி விட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்கிறார். இந்த எமோஷனை கையாளுறது, இதை மேற்கொள்ள 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 பெரிய பெரிய நம்முடைய தேவன் நம்முடைய கரங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர், அதில் ஜெயத்தையும் கொடுக்கிறவர். ஆமென். ரெண்டு பேருதுமே இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈச் அதர். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ்லைட் பண்ணுற ஆள் மேலே கோவப்படக்கூடாது. கேஸ்லைட் பண்ணுற ஆளை என்ன பண்ணணும், கடைசியாக நான் உனக்கு ஒரு காரியம் பண்ணேன், என்ன பண்ணேன், மன்னிச்சு, ராஜி பிரதர் நீங்கள் தான் சொல்லணும், மன்னிச்சு கம்ஸ் வித் அ ப்ரைஸ். சரியா? கோவப்படக்கூடாது, மன்னிச்சு விட்டுறணும். அதே நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க என்கிட்ட, நான் அவங்கள கேஸ்லைட் பண்ணுறேன், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட கோவப்படலை, என்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க, ஆனால் அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதை கையாளணும். புரியுதா? அதனால்
இப்போ அழகாக தெரியுதுல்ல பலூன் அழகாக. நான் சரியான நபர்கள்ட்ட தான் சரியான காரியங்களை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் இல்லை? எழுமி நிற்போமா? எழுமி நிற்போமா? இந்த பாடலை நம்ம பாடுவோம். உணர்வின் பிரபுவே உணர்வின் ராஜா வந்திடும் தயவாய். உணர்வின் பிரபுவே உணர்வின் ராஜா வந்திடுமே தயவாய் தேவஜனத்தின் சபையில். உணர்வின் பிரபுவே உணர்வின் ராஜா வந்திடுமே தயவாய் தேவஜனத்தின் சபையில். பலனற்று கிடக்கும் நேரம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வலது கரங்களை உயர்த்தி இன்னைக்கு மாலையில் கேட்ட சத்தியங்களுக்காக யார் உங்களை கேஸ் லைட் பண்ண வந்தாங்க, யார் உங்களை மேனிப்புலேட் பண்ண வந்தாங்க, உங்களுடைய ஃபவுண்டேஷனில் நின்று அவங்க ஏதாவது சாதிக்கலாம், அதுக்கு உங்கள் பேரை கூட ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி உங்கள் பேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில பேர் எழும்பி வந்திருக்கிறாங்க, எனக்கு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க மேலே உங்களுக்கு வர்ற முதல் ரியாக்ஷன் கோபம். கோபம் இது தவறு அல்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கோபம் வந்தது. அது எப்படியாக இருக்கிறது? அது நீதியாக, ஒரு பேஷன், எனர்ஜி. நான் தேவ திட்டத்தை செயல்படுத்த வர்றேன், அதுக்கு இடையூறாக வர்றாங்க. அந்த வைராக்கியம் அது வேற. அதை தேவன் அழகா டீல் பண்ணிடுவார். ஆனால் அது மாம்சத்திலிருந்து வருகிற ஒரு எரிச்சல், பாயிலிங்கா, கோபம், பிரிவினை, சண்டை, மார்க்க பேதம், அப்படி அது பிரிச்சுக்கிட்டே போகும். அதுக்கு நான் இடம் கொடுத்துட மாட்டேன் ஆண்டவரே. I will not give room for such an anger. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய சினம் அது மனம் திரும்புதலை உண்டு பண்ணும். மனுஷனுடைய கோபம் அது பிரிவினையை தான் உண்டு பண்ணும். மன்னிக்காத சுபாவம், பேச்சுவார்த்தை இல்லாமல் 4 மாதங்கள் பேசாமல் அநேகருடைய ஆரோக்கியத்தை அது கெடுத்து போடும். எஸ், அப்படி இந்த வேளையில் தீர்மானம் எடுப்போம். நான் யாரோடையும் பேசாமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே.
நீங்கள் யார் உங்களை வருத்தப்படுத்தினாங்களோ, கேஸ் லைட் பண்ணாங்களோ, கோவப்படுத்தினாங்களோ, அந்த நபருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். மாம்சத்தில் இந்த ஆளோடு ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் அப்படின்னு தான் வரும் முதல்ல. அநேக வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு அப்படி இருந்தது. ஆனால் தேவனோடு கூட பழக பழக கர்த்தர் சொல்லுவார், ஜெப நேரத்தில் ஆரம்பிக்கும். எந்த மனுஷனோடையும் பேச தேவன் வைப்பார், உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆட்களை ரிலீஸ் பண்ண, அந்த ஆட்களை மன்னிக்க அங்கே ஆரம்பிக்கும் அந்த ஹீலிங் ப்ராசஸ், அந்த சுகமாக்குகிற அந்த ப்ராசஸ் அப்போ ஆரம்பிக்கும் ஜெப நேரத்தில். ஹல்லேலூயா. எங்களை சுகப்படுத்துகிற தெய்வமே, ஜெப நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா காயங்கள்லாம் சுஸ்தமாக்குகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் நாதா. நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எங்களோடு கூட தங்கி இருக்கிறவர், எங்களுக்காக கிரியை செய்கிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தாங்கிக் கொள்ளுகிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Glory to God. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே மனதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே மனபாரமாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனவேண்டுதல் கேட்கிறவர், எனது உள்ளம் ஊற்றி, எனது உள்ளம் ஊற்றி ஜெபிப்பேன். இயேசுவே உம்மை அண்டிடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்றும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய குடும்பங்களையும் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய கடவுதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.